ஏன்னா இப்போ நான் முதலாளியாக இருந்தால் இவ்வளவு உழைக்கலாம், தொழிலாளியாக இருந்தால் இவ்வளோ தான் சம்பளம். சரி, இது எல்லாத்தையும் உடச்சு சரிவா பண்ணுறதுக்காக தான் இந்த தொழிலே இறங்கினேன். உங்களுக்கு யாராச்சும் வேலை வாய்ப்புகள் தேவை, ஒரு நம்பிக்கையான செய்வீங்க சொல்லி சொன்னால் அண்ணா தொடர்பு பண்ணிட்டு லாப காசு மட்டுமே ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கிட்ட மாதம். இப்போ அவங்கள விட்டா அவன் நாளைக்கு மேசம்பேரைக்கு போவான், மேசம்பேரை இல்லாட்டி கலாவுக்கு போவான். அடிக்கிற வெயிலுக்கு இதமா ஒரு பால் சர்பத் 100 ரூபா. நாங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் தான் நாங்களும் முன்னுக்கு வரலாம், நாட்டையும் முன்னேற்றலாம். இது நாங்கள் அரசாங்கத்திட்ட எங்கேயும் வேலை எடுக்கலாமோ, காசை கொடுத்து வேலை எடுப்போமோ, கவர்மெண்ட் வேலை எடுப்போம்னு எடுத்தால் நாடு இன்னும் மங்குவத நிலைக்கு தான் போகும். ஒரு முயற்சியும் இல்லை. படிச்சு போட்டு என்ன பால் விற்க போறியோன்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஒரு ஜூஸ் கடையில் கூட பாலில் ஜூஸ் அடிக்கவே மாட்டாங்க. இப்போ டீ கடைக்காரர் கூட டின் பால்லாம் டீ அடிக்கும். தண்ணியோட பால் தொட்டு சாப்பிட்டு எல்லாம் சேமிச்சு சொல்லி அது முந்தைய அம்மா புட்டை வைக்கிறவா கஷ்டமாக தான் இருந்தது. அதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இந்த இப்போ என்ன சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் இப்போ மாதம் ஒரு 60,000 சம்பளம்னு சொன்னால் இந்த சம்பளம் இப்போ 60,000 மாதம் 60,000 போயிடும். இந்த வாழ்க்கை தோன்றுக்கிறேன். இப்போ வெளிநாட்டுக்காரர் யாரும் அங்கே ஃபுட் சிட்டிகள் நடத்துகிறார்கள் இருந்தால் எங்களை நெய்யை குவாலிட்டி செக் பண்ணி ஓகே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தா பிறகு அவையில் நாங்கள் பார்சல் போட்டு விடலாம். 18,000 சம்பளத்துக்கு நீங்கள் நிற்பீங்களோ? மாட்டுக்கு தெரியாதானே மே தினம் எது போயாது கொரோனா ஏதாண்டு பாலுக்கு ஏடிஎம் டேஸ்டா இருக்கு. சொல்றீங்க சொல்லி வைக்கிறீங்களே. வளர்க்குறவனையே பக்கத்து வீட்டுக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், தன்னால இருக்கையில் அதான் மணக்குது அதன்றது இதண்டா அவன் மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பையே விட்டுட்டு போறான். நல்லா இருக்கு, நல்ல வாசம் அடிக்குது. எல்லாருமே நிலப்படம் தான் சும்மா பேக்காட்டி கொண்டு திரிக்கிறாங்க. எல்லாம் நீ குடிக்க இந்த ஒரு தான் கட்டாயப்படுத்தல அண்ணா ஒட்டி ஒரு மோர் தான் அண்ணா. இதான் பெட் பாலில் தண்ணி இழந்திருக்கும் டெல்லி ஒன்று பார்க்குறதுக்கு இந்தியாவிலேருந்து அடுத்த மீட்டிங் உண்டு. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் கேஎஸ் சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் கோண்டாவில் நிற்கிறேன். குறிப்பாக கோண்டாவில் உப்புமட சந்தி இருக்குது தானே, உப்புமட சந்திலேருந்து நீங்கள் மருதனமட பக்கம் போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு 300 மீட்டர் தூரம் வந்தாலே விளக்கை பக்கம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி பாலகம்னு சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது. இந்த கடை தான் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் நிறையவே இருக்குது. குறிப்பாக நெய், பன்னீர், மோர் அது இதுன்னு சொல்லி நிறைய வகையான பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் இருக்குது. அதில் உங்களை காட்டிக்கொள்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையை ஒரு பட்டதாரி இளைஞராக வச்சிருக்கிறார். அவரோட கிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப்படுறேன். அதாவது ஒரு ஆரம்ப கட்டத்திலேருந்து என்னென்ன படிப்படியாக உயர்ந்து ஒரு நிலையில் இருக்கிறான்னு சொல்லி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொள்ளப்படுறேன். குறிப்பாக நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் செய்ய போறீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு நிறைய பிரயோசனமாக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திக்கான சர்பத் இருக்கு. கப்பை பார்த்தீங்க? என்ன என்ன வாங்க இல்லை, உண்மையில இந்த கப்புக்கு மேலே சொப்பி மேய் போடுதாங்க. என்ன சொன்னால் இப்போ ஒவ்வொரு ஆகணும் சூப்பி குடிக்கலாம். மேலே சில பேருக்கு இந்த பிடிக்காதானே, என்ன அடுத்த கப்பில் பிடிக்காதான்னு சொல்லி அதுக்காண்டி உங்களுக்கு நீங்கள் குடிச்சு போல யாராவது கட்டி கொண்டும் போகலாம். ஆட்டுப்பால் பசுப்பால் இந்த குடிக்க என்ன டேஸ்ட் வருது? ஒரு பிராண்ட் ஒன்று ஃபேமஸாக இருந்துச்சு 20 ரூபா. அதான் ட்ரை பண்ணுறேன் அப்போ இல்லை கொழுவுறது. கூட பிடிக்க எவ்வளோ ஆசை, எத்தனை ஆசை கொஞ்சம் ரெண்டு நீ கொடுக்க பக்கடுவா ஆளப்பேன். எவ்வளோ ஆசைக்கா இது? 100 ரூபா. 100 ரூபாய்க்கு பால் சர்பத். 100 ரூபாய்க்கு தனி பால் சர்பத். அதான் மற்ற கடையில் நான் குடிக்கலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன சொல்கிறது, என்ன சர்பத் பவுடர் டேஸ்ட் தான் வரும். பால் ஃப்ளேவர் பெருசாக வரையே வராது. பால் விடுறதோ, பால் விடுறது சின்பால் விடுறது, சின்பால் விடுவாங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா தனி பசுப்பால் டேஸ்ட் தான் அடிக்குது. அப்படி கையில் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்ட் இருக்கா வச்சுடா, வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டாண்ட். நல்லா இருக்கும். பட் சீனி பஸ்னா கணக்காக என்ன, சீனி அளவாக இருக்குது. கூழ் கூடன்னா கணக்காக தானே இருக்குது.
எனக்கு நல்லா இருக்கு. அடிக்கிற வகைக்கு அடிக்கிற வெயிலுக்கு இதமா ஒரு பால் சர்பத் 100 ரூபா. சத்தா புரோட்டீன் இருக்குது, கால்சியம் இருக்குது, எலும்பு தேய்மானமா இதை குடிங்க. இல்லை உண்மையாகவே இதில் முழுக்க நான் வீடியோ எடுக்கானதுக்கான சொல்லல. அண்டைக்கு வந்து குடிச்சினாங்க குடிச்சு பதில் சொன்னேன். அண்டே நல்லா கடா கட்டாயம் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி தான் வண்டி தந்தது. அண்டே நான் வண்டி தந்தது. இண்டே நீ காசை கொடு. முழங்கையில் பால் அண்ணே ஃபுல்லாக பாலில் கொஞ்சமாக அந்த சொரது பால் போட்டிங்கன்னா பால் டேஸ்ட்டும் தெரியுது. அந்த ஃபுல்லாக விடாமல் இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சர்பத்தில் டேஸ்ட் வராது. பால் டேஸ்ட் தான் வருவேன். நான் வச்சு சொப்பி பேக் நான் டேஸ்ட் பண்ண சொல்ல போகிறேன். 100 ரூபாய் சரியான வந்தால் ரைவ் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கரெக்டாக எங்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்லை என்ன சொன்னால் நீங்கள் இதுக்கு தான் குடிச்சிருப்பீங்க. இல்லை நிறைய கஸ்டமர் என்ன வேணா நாங்கள் வந்த எத்தனை மணிக்கு இப்போ பண்ணி வீடியோ எடுக்க தொடங்க நேர்ந்துடும். ஆட்கள் வந்து கொண்டே இருக்கணும். அதால் ஆக கொஞ்சம் குறையாட்டு மனு சொல்லி பார்த்து நிற்கிறோம். உனக்கு என்ன வேணும் இப்போ? உனக்கு என்ன வேணுமா தான் எனக்கு வேணுமா? மேலே பேர் எப்படி இங்கே பால் டோயும் இருக்கு. காகம் போட்டதோட இது மஜி கடை. நாங்கள் வித்தையார் செய்வோம் சொல்லி ரஞ்சலியா இடையே கிடைக்க அட கூட பஸ்ஸில் அஞ்சு சைட்டாக வரா. என்ன ஓட்டம் வேணா காட்டு. என்ன ஓட்டம் வேணா என்னடா அதுக்கான சைட்டோட வானம் பெரியராது காட்டு நீ எடுத்துனியா? உனக்கு சலருவா இருக்க மாட்டியா சின்ன இருந்தா யாருக்கு சலருவா டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இதிலே செய்கிறடா பாலில் தான் நான் கொண்டு இப்போ சாப்பிடா வீடியோ எடுப்பேன் போதும் செல்ஃபியில். செல்ஃபியில் மாற்ற அப்படியே நீ சரி. என்ன ஏஞ்சிருக்கிற உப்படி இருக்கும் தனி பால் தெரியுதுல்ல அப்படியே இந்த கொக்கோ ஃப்ளேவர் தான் போட்டிருக்கோம். பால் டோய் அப்படின்னு டேஸ்ட் தான் வரும். அடே சின்ன வயசுல ஞாபகம் இருக்கா? இப்படி 2 வேண்டுறாங்க 5 ரூபா 2 வேண்டுறாங்க. அதுக்கு மா கலந்து கடிச்சாலே இந்த கடிக்கிற சவுண்ட் எல்லாம் கேட்கும். மட்டும் கரைஞ்சி விடனே போயிடும். இந்த அப்படி அவ்வளோ திக்கா இந்த கடிக்க கிடந்து என்ன சொல்றது உடையே இல்லை நசிப்பட்டு உடையுது. நல்லா இல்லை வேணுமா? நாங்கள் எனக்கு இனிப்பு தேவைப்படுவாங்க. என்ன அடுத்தது குடிக்கணும். சரிவா ஓ அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? சுகமாக இருக்கிறோம். உங்களோட பேர் என்ன? பேர் ஜெசிகரன். ஓகே உங்களை இப்படி அறிமுகப்படுத்தி வைங்க. நான் கோண்டாயில் உப்புமலை சென்னையில் பால் பண்ண வச்சிருக்கிறேன். இந்த பட்டப்படிப்பை முடிச்சுட்டு ஒரு சுயமாக ஒரு தொழிலை செய்து 4 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கணுனாக்கா ஒரு பால் பண்ணி வந்து செய்து ஒரு 5 பிராஞ்சை வச்சு நடத்தி கொண்டிருக்கு. இப்போ தொடர்ந்து எவ்வளோ வேணாம் நீங்கள் தொடங்கி இதெல்லாம்? இது 5 வருஷமாயிட்டு. 5 வருஷமா? இந்த வருஷத்தோட 5 வருஷம். இது நீங்கள் 5 பிராஞ்ச் இருக்குன்னு சொன்னீங்க. முதலாவது இந்த உப்புமலை சந்தையில் ஒன்று இருக்கு. மிச்சம் 4 மங்க இருக்கு. மிச்சம் சுதுமலை மாணிப்பர் ரோட்டில் ஒன்று இருக்குது, மேரதாவளை சந்தையில் ஒன்று இருக்குது, மற்றது திவ்ய மகால் வெடிங்கோலுக்கு முன்னால் ஒன்று இருக்குது, மற்றது கச்சேரி கிட்டே ஒன்று இருக்குது. கச்சேரி மங்க இருக்கு. ஓகேங்க. மற்றது நான் ஒரு விஷயம் கேள்வி கேட்கணும். நீங்கள் சொன்னீங்க படித்து பட்டதாரியாக வந்துட்டீங்க. பட்டதாரியாக வந்த அப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வரணும்னு சொல்லி ஏன் யோசிச்சு நீங்கள்? யாழ்ப்பாணத்தில் பெரிய கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி கொண்டிருப்பாங்க பாலுக்கு. பால் வந்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் பின்னேரம் 5 மணிக்கு பிறகு பால் எடுக்க இயலாது. காலமே 9 மணிக்கு பிறகு பால் எடுக்க இயலாது. பாலுக்கு அவசரம்ட்டு போகிறவங்க எல்லாம் பால் இல்லை. அப்போ அதெல்லாம் பார்த்து அப்போ நான் எந்த இடம் பெருத்துறேன். இப்போ அங்கே இங்கே வந்தாப்புல இவ்வளோ டிமாண்ட் பண்ணி கொண்டு இருக்கேன். சரி இது எல்லாத்தையும் விட்டா சரிவா பண்ணுறதுக்காக தான் இந்த தொழிலே இறங்கினேன். நேர்மையாக செய்தால் எப்போவுமே முன்னுக்கு வரலாம்ட்டு அதுக்காக வடிவாக செய்து முதலெல்லாம் ஃபுல் டைம் 24 மணி நேரமாக இஞ்சான் திறந்துருக்குறாங்க. 24 மணி நேரம். இப்போ வெட்டிங் முடிஞ்ச பிறகு இப்போ 9 ஓட்டிடுவோம். இல்லாட்டி வீட்டை சிக்கலாக அப்படி இல்லை. நீங்கள் கேட்க ஆச்சரியமாக இருக்கணும். 24 மணி நேரம் இல்லை பால் வந்து ஒன்று இருக்கு. 9 மணிக்கும் பால் வேணும். இப்போவும் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரார்கள், மாடு வளர்க்குறார்கள் வீட்டில். வேலை முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த பால் கறந்து கொண்டு வருவீங்க. அப்படி 9 மணிக்கு நாங்கள் பால் எடுப்போம். இப்போ ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு 3 பேருக்கு சின்ன பொடிய மாடு வளர்ப்பெல்லாம் விட்டுட்டாங்க. எல்லாம் இந்த எங்களை தினம் இறைச்சிக்கு கொண்டு வந்து திண்டு தள்ளி போட்டுது. அதனால் இப்போ மாடு இல்லை, பால் தட்டுப்பாடு.
நான் ஒரு 3 பேருக்கு 3 மாடு வாங்கி கொடுத்துருக்கிறேன். பால் ஊற்றி அந்த காசை கழிக்கணும். உங்கள்கிட்ட பாலை கொண்டு சேர்ந்து கழிச்சு விட்டா சரி. அதுக்கு ஒரு மாடு மந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் அதுவும் பிஸ்னஸ். இப்போ 3 பேருக்கு 3 பேரை உருவாக்கி விட்டுருக்கிறேன். எங்களுக்கு பால் வந்த மாதிரியும் இருக்கும், அவைகளுக்கும் ஒரு தொழில் லாபம். இது அவங்கள விட்டா அவன் நாளைக்கு மேசம்பேரைக்கு போவான், மேசம்பேரை இல்லாட்டி கலாவுக்கு போவான். அப்போ அதுக்காக சின்னப்படி 2 பேர், ஒரு பெரிய ஆள் 3 பேர் எங்களை விசுவாசமாக ஊற்றணும். எங்களை மிஷினரிகள் இருக்குது, செக் பண்ணி பார்ப்போம். நல்ல பாலோ விசுவாசமாக செய்கிறாரோ சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். எங்களுக்கு ஓகே இப்போ நல்ல ஆளுண்டா நான் மாடை விட்டு கொடுப்பேன். வேற இன்னொரு கேள்வி என்ன, இப்போ நீங்கள் சொன்னீங்க படித்து பட்டம் பெற்றுட்டு பிறகு இந்த தொழிலுக்கு செய்றீங்கன்னு சொல்லி, இப்படி செய்ய கன இடத்துல எதிர்ப்புகள் வந்திருக்கும். உங்கள் குடும்பத்திலே சில எதிர்ப்புகள் வந்திருக்கலாம். இப்படி என்ன படித்து படி இந்த தொழில் செய்கிறேன்னு சொல்லி, இல்லாட்டி சமூகத்தில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படி எதிர்ப்பு வந்துருங்க. என்ன படிச்சு போட்டு நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன், ஏஎல் மேத்ஸ் படித்து, இப்போ எனக்கு ஜாக்சன் யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்து படித்து போட்டு என்ன பால் விற்க போறியோன்னு சொல்லி முதலாக தான் நான் வீடு விட தான் கொண்டே ஒரு 10 வீட்டுக்கு கொண்டே கொடுத்துறான். நல்லூர் அடி கிண்டு கொளிச்சு அந்த கொழும்புத்துறை அந்த கச்சேரி கிட்ட பிறகு வேந்து அதுக்கு பிறகுதான் இது கடையை போடுவோம் வந்துட்டு கடை போட்டு இப்போ ஒரு நாளைக்கு மாதம் மட்டும் ஒரு 20,000 லிட்டர் பால் வருது. 20,000 லிட்டர் ஒரு மாதம். ஒரு மாதம் இப்போ அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறேன்னா இப்போ அதெல்லாம் இந்த அப்படி தான் இந்த கணக்கு தெரிஞ்சது. இல்லாட்டி கும்பலில் ஓய்ந்த ஒன்றும் தெரிஞ்சிருக்காங்க. தொழில் செய்ய நிறைய விஷயங்கள் அந்த செய்தி தான் தெரியும். முதல் உங்களுக்கு வந்த பால் உண்டா ஒரு 50 லிட்டர் பால்லாம் வந்து முட்டங்க நம்பி ஒருத்தரும் தெரியல. இப்போ எல்லாருக்கும் நாங்கள் ரெடி கேஷ் அடிப்போம், மாடு வாங்கி கொடுப்போம், மாடுகளுக்கு தீன் வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் பார்த்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து கொண்டே இருக்கிறோம். என்ன நம்பிக்கை தான் கொண்டு நீங்கள் செக் பண்ணி தரமா செய்தா இப்பவும் கஷ்டம். பாலில் டொவி செய்யறாங்க, தனி பாலும் சீனி தான், சர்பத் செய்யறாங்க, அதுவும் தனி பால் தான். இப்போ குடிச்சு பார்த்துறாங்க. நான் சொல்லவே இல்லை, அதில் நானே சொல்லிட்டேன். எனக்கு நான் அண்டைக்கு ஒருக்க வந்தேன் வெயிலுக்கு குடிக்க. எனக்கு என்ன சொல்றேன், கொடுத்த 100 ரூபாய்க்கு அவ்வளவு திருப்தியா இருந்துச்சு. பால் திக்கா, அந்த நல்ல சீனி குறைவா, கூலா நல்லா இருந்துச்சு. கட்டாயம் நீங்க வந்தா ட்ரை பண்ணி பாருங்க. மற்ற என்ன இப்போ தொழில் தொடங்கினீங்க, தொடங்கிய கட்டாயம் ஒரு முதல்ன்றது கட்டாயம் தேவை. இப்போ ஆரம்பத்தில் எங்கள்கிட்ட இப்போ நீங்கள் படிச்சு கொண்டு தொடங்கினீங்களா? படிச்சு கொண்டு படிப்பு முடிஞ்சுக்கிட்டு தொடங்கிங்க. அப்போ என்ன மாதிரி இந்த இது ஆரம்பிச்சு நீங்கள் முதல் எல்லாமே முதலீடு ஒன்றும் வீட்டுக்காரன் தம்பி தான் தந்தவர் தம்பி அவற்றை முதலீடு வச்சு கொண்டு அந்த துவங்கினான். பிறகு வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணி போட்டேன். சென்னமங்களை தேடி வந்து க்ரௌட் அப்போயே பால் டிமாண்ட் தான் கடை போடைக்க. அப்போயே உங்களை மச்சாக்கள் இந்த பலவீனம் தான் எங்கள்கிட்ட போயிடலாம். அவையில் 5 மணிக்கு பூட்டி போட்டு போயிருக்கிறேன். நான் அந்த 9 மணி 9 மணி 10 மணி மட்டும் பால் தரமாக விற்றா பால் எடுக்கக்கூடிய மாதிரி செனம் தேடி வரும். எங்களை தேடி செனம் எந்த நேரம் வந்து கொண்டே இருக்கும். இப்போ கடை ஃபுல் டைமாக திறக்கிறேன். முந்தைய மத்தியானத்தில் போட்டுருந்தாங்க, இப்போ ஃபுல் டைம் காலம் 6 மணிலேருந்து இரவு 9:30 மட்டும் திறக்கிறேன். உங்களோட பால் சார்ந்த உற்பத்தி பொருட்கள் என்ன வச்சு செய்கிறீங்க? நீங்கள் பன்னீர் செய்யறாங்க, மற்றது பால் டொவி, தயிர் செய்யறாங்க, மற்றது மெயினாக பால் சர்பத் தான் செய்யறாங்க. சர்பத்து நெய்யெல்லாம் எங்கட நெய் தான் நாங்களே இப்போ பால் கடைஞ்சி மோர் வைக்கிறாங்க. மோரில் வர பண்ணியை எடுத்து அதை பேருந்து மிக்சியில் போட்டு அடிச்சு பேருந்து காய்ச்சி நெய்யாக எடுக்கிறது. நெய்யெல்லாம் தரமான நெய் வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புறது. இப்போ வெளிநாட்டுக்கு காய்ச்சி வந்துருக்க நேற்றுமதி செய்யறதுக்கு எங்கட அரசாங்கம் என்ன ஒன்றும் ஒரு ஊக்கம் இல்லை. நிறைய உள்ளூர் உற்பத்தியாக சொல்லியிருக்கிறோம்னா இப்போ ஒரு தொழில் செய்ய ஒரு அவல்ற முதல்ல வச்சு தான் செய்வேன், ஒரு கொஞ்சம் காசை வச்சு தான் செய்வேன். அப்படி தொடங்க அது நிறைய பிரச்சனை எதிர்நோக்கினோம். இந்த பிஹெச்ஐ பிரச்சனைகள் அது சொல்லி நிறைய பிரச்சனை எதிர்நோக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஆரம்பத்தில் தரமாக செய்கிறபடியா பிரச்சனை இல்லை. முதல்வருக்கா பாலுகள் தரம் இல்லாமல் இது என்னது பிஹெச்ஐ பிரச்சனைகள் வந்தது. இப்போ என்னென்னா இப்போ எங்கள்கிட்ட மிஷினரி இருக்குது. இப்போ பால் எதுவும் பிரச்சனைன்னு சொன்னால் நாங்களே செக் பண்ணி பார்ப்போம். இந்த பாலில் தண்ணி இருக்கணும், அந்த தண்ணி இல்லாத பாலை நான் விற்கிறதால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் வேறு ஆக்கள் இப்படி இந்த சர்பத்தல் பிரச்சனை அப்படி இப்படின்னா பிரச்சனை கொடுக்கிறோம். ஆனால் அது அப்படி அந்த சர்பத்தை விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கா இல்லை, அப்படி என்று இல்லாத அந்த 40 பக்கத்தில் ஜூஸ் கடையில் அது வேற ஜூஸ் ஒரு ஜூஸ் கடையிலையும் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஜூஸ் கடையில் கூட பாலில் ஜூஸ் அடிக்கவே மாட்டாங்க. நான் அந்த வீடியோவில் சொன்னேன், மற்ற கடை டிம்பால்லாம் அடிக்கிறேன் சரியா. இங்கே குடிக்க அந்த பால் ஃப்ளேவரோட சர்பத் குடிச்சுனாங்க. நம்ம தேடி வந்து குடிச்சிட்டு போகலாம். அவ்வளோ என்னன்னு சொன்னால் பால் அடிச்சாதான் பாலுக்கு ஒரு
இன்னொரு ஃபார்மர் உருவாகுவான். எல்லாரும் டின்பாலில் அடிச்சா வெளிநாட்டு கம்பெனி நெஸ்லின் பால்லாம் இங்கே வருது. வெளிநாட்டு கம்பெனி வெளிநாட்டுக்கு காசை சேர்த்து கொண்டு போயிடுவான். வெளிநாட்டு கம்பெனி வளரமே ஒழிய உள்ளூர் உற்பத்தி வளராது. பாலில் எல்லா இப்போ டீ கடைக்காரர் கூட டின்பால்லாம் டீ அடிக்கும். யாழ்ப்பாணத்தில் நீங்கள் டீ கடைக்கு போனீங்கன்னா டின்பால்லாம் அடிப்பினோம். அவங்க 1-2 கடை பாலில் அடிக்கணும். மற்ற கடையில எல்லாம் டின்பால்லாம். மற்ற மெயினாக இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்க எல்லா ஜூஸ் கடையாக இருந்தாலும் டின்பால் தான் அடிக்கிறேன். வேணும்டா டின்பால் கம்பெனிக்காரனை வளர்த்து விடுறதுக்கு. அதே இது பாலில் அடிச்சிருந்தா அதில் ஒரு மாடு வளர்க்குறவன் நான் பால் ஊத்துறேன்னு எடுப்பீங்களோன்னு எடுப்பாங்க. அப்படி மாட்டுக்காரர் உருவாகும். எங்களோட சமூகத்தில் கடை கஸ்டமர் சொல்லி கொண்டு இருப்பேன். வேலை வாய்ப்பாகவும் இருக்கு. இப்போ நான் இப்போ எங்களுக்கு 5 பிரான்ச் இருக்கு. இப்போ ஒரு 3-4 இடத்துல பிரான்ச்சுக்கு ஆக்களை கேட்டு கொண்டு இருக்கேன். நல்ல ஆக்களா இருந்து கலெக்ஷனா அங்கேயே நின்று எங்கட பிரான்ச் மாதிரி அதே இது நான் எல்லா வசதியும் செய்து கொடுத்து பாலை கலெக்ட் பண்ணி எங்களுக்கு தந்து அப்படியான இதில் இருக்கு. வேலை வாய்ப்பும் இருக்குது. ஆனா ஆக்களுக்கு ஒருத்தரும் எல்லாம் நிற்கிறாங்க. இது ஒரு கனவே சொல்லி கேள்விப்பட்டேன். யாழ்ப்பாணத்துல வேலைக்கு ஆக்கள் எடுக்கிற கஷ்டம் கஷ்டம். தம்பி ஆக்கள் எடுக்கலாம் என்ன சொன்னா அந்த தொடர்ந்து நிலைச்சு நிக்க மாட்டேன். இப்ப எங்கட இதுக்கு எல்லாம் வர்றதுக்கு வைக்கப்படுறாங்க. பால் வேலையோ இட வைக்கப்படுறாங்க. அப்ப எல்லாம் இப்ப நான் எல்லாம் ஃபுல்லா பால் டோய் கூட கையெல்லாம் கிண்டுறாங்க. இப்ப அதெல்லாம் மிஷினரிக்கு மாத்துறதுக்கு அலுவல் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஆக்கல்ல அப்படியே மிஷினரியால செய்யறதுக்கான அலுவலை பார்த்து கொண்டு இருக்கு. இப்ப வீடியோ பாக்குறாங்க வேலை வாய்ப்பு சரி 6 நம்பர் சொன்னா வந்து போன் நம்பர் சொல்லுவீங்களா? 307 108 294 ஸ்கிரீன்ல பார்த்து போன் நம்பர் போட்டு போறேன். உங்களுக்கு யாராச்சும் வேலை வாய்ப்புகள் தேவை ஒரு நம்பிக்கையா செய்வீங்க சொல்லி சொன்னா அண்ணா தொடர்பு பண்ணிட்டு அதுக்கு இந்த மாதிரி தான் நிக்கொள்ளலாம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். சொல்லலாம் கேட்கலாம் தெரியல. நீங்க அந்த தொழில் ஆரம்பிச்ச காலத்துல தண்ணியோட பாண்டோட்டு சாப்பிட்டுலாம் சேமிச்சு சொல்லி அது முந்தைய அம்மா புட்டை வைக்கிறவா அப்பாவுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் செய்தது. அப்போ நான் படித்து கொண்டு வந்தேன். அப்போ எந்த செலவுகளை இப்போ நானே பார்க்கக்கூடிய மாதிரி தான் காசுகளை மிச்சப்படுத்தி தான் இந்த செலவுகள். இப்போ கேம்பஸில் மகா போல் காசு 5000 தந்தவங்க. அதோட ரூம் செலவு, இங்கே போய் வர செலவுகள், சைக்கிள் ஆனப்போ சாப்பாடு செலவு நியாயமாக வந்துடும். கேம்பஸ் படிக்க வைக்க ஏதோ இந்த டியூஷன்களும் ஓடி கொடுத்து கொண்டு வந்தேன். அப்போக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் படிப்பிச்சு கொண்டு இருந்தேன். அப்போ இந்த கஷ்டமாக தான் இருந்தது. அதான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த இப்போ என்ன சொல்கிறது, ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போனால் இப்போ மாதம் ஒரு 60,000 சம்பளம்னு சொன்னால் இந்த சம்பளம் இப்போ 60,000 மாதம் 60,000 போயிடும். இந்த வாழ்க்கை 60-65 வயசு வரையும் இந்த 60,000 போயிடும். இப்போ எங்களோட டேர்ன் ஓவரே இப்போ ஒரு லாப காசு மட்டுமே ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கிட்ட மாதம். அப்போ இப்போ நான் எனக்கு 10 பேருக்கிட்ட வேலை செய்யணும். 10 பேருக்கிட்ட வேலை செய்யணும். அப்போ 10 பேருக்கு நான் வேலை வாய்ப்பும் கொடுத்து இந்த குடும்பத்தையும் பார்த்து அம்மாண்ட குடும்பம் எல்லாரையுமே இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ முதல் கஷ்டப்பட்ட நான் இப்போ வேலை செய்ய நாங்கள் அந்த வார சம்பளத்தை தான் நாங்கள் பாவிச்சு கொண்டு இருப்போம். நாங்களாம் முயற்சி எடுத்து செய்ய எங்கள்கிட்ட உழைப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்துக்கு லாபம் கூடிக்கொண்டு போவோம். அதுக்காண்டி தான் இந்த அரசாங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தொழிலுக்கு இறங்கினேன். ஏன்னா இப்போ நான் முதலாளியாக இருந்தால் இவ்வளவு உழைக்கலாம், தொழிலாளியாக இருந்தால் இவ்வளோ தான் சம்பளம். அதோட மெட்டது சம்பள ரேஞ்ச் வந்து குறைவு தானே, 50-60, கடைசி ஒரு 80. கவர்மெண்ட் வேலைன்னா 80 அதுக்குள்ளேயே இருந்துருவேன். மாதம் 80. இப்போ சிவிக்கவே இல்லாது. ஒரு கேஸ் 5000 ரூபா சிவிக்கவே இல்லாது. மரக்கறிகள் விலை எல்லாம் சிவிக்கிறாது. அப்போ பார்த்தா இது 4 பேருக்கு நாங்கள் வேலை வாய்ப்பை கொடுத்து நாங்கள் ஒரு முதலாளியாக இருந்தால் தான் நாங்கள் முன்னுக்கு வரலாம், நாட்டையும் முன்னேற்றலாம். இது நாங்கள் அரசாங்கத்திட்ட எங்கேயும் வேலை எடுக்கலாமோ, காசை கொடுத்து வேலை எடுப்போமோ, கவர்மெண்ட் வேலை எடுப்போம்னு எடுத்தால் நாடு இன்னும் மங்குவாத நிலைக்கு தான் போகும். ஒரு முயற்சியும் இல்லை. இப்போவும் இந்த நெய்யை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறதுக்கு தான் கதைச்சி கொண்டு இருக்கிறேன். ஏஜென்ட் மேரோட ஒருத்தரை நம்பி செய்யலாம் கிடக்குது. அதான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இப்போ வெளிநாட்டுக்காரர் யாரும் அங்கே ஃபுட் சிட்டிகள் நடத்துகிறார்கள் இருந்தால் இப்போ எங்கள் நெய்யை குவாலிட்டி செக் பண்ணி ஓகே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருந்தால் பிறகு அவையில் நாங்கள் பார்சல் போட்டு விடலாம். அப்படி இப்போவும் கொழும்புக்கு அனுப்புகிறோம். நெய்யும் பன்னீரும் ஒரு அண்ணன் ஒரு ஆள் எடுக்கிறவர் கிழமைக்கு எடுப்பார். இவ்வளவு கிலோ பன்னீர் நெய்ன்னு எடுப்பார். எடுத்த உடனே கையில் பேங்கில் காசு போடுவேன். உடனே காசு போடு நம்பிக்கையாக இருக்கும். மற்றது இப்போ அவர் எடுக்கிறபடியாக இப்போ இங்கே பாலுகளுக்கு இப்போ இன்னும் ஒரு
இன்னும் 2 பேருக்கு மாடு வாங்கி கொடுத்தா என்னன்ற மாதிரி கிடக்குது. ஏன்னா இப்போ பாலியல் தட்டுப்பாடாக கிடக்கு. இப்போ ஒரே கோயில்கள் இது மற்ற கொம்பனிக்காரன் வந்து லோனை கொடுத்து போட்டு சனத்துக்கு லோனை கொடுத்து போட்டு பால் எடுத்து கொண்டு போகிறான் விலை குறைவாக. நாங்கள் விலை கூட கொடுத்து எடுத்து பால் தட்டுப்பாடாக கிடக்கு. அதோட பால் வந்து இப்போ நீங்கள் நான் இப்போ ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். இப்போ ஒரு வீடியோ கோல் ஒன்று இப்போ யாரும் எனக்கு எதுவும் ப்ரெஷர் அப்படி எதுவும் பிரச்சனை இல்லை மந்துன்னு சொன்னால் வீடியோ ஒன்று பண்ணி போட்டு லைவில் போட்டுட்டு எல்லா கடையிலையும் ஒரு பால் 1/2 லிட்டரை வாங்கி கொண்டு வந்து எங்கள்ட மிஷினரியில் கொண்டே செக் பண்ணி பார்க்குறான். எல்லாருமே தண்ணி தான். ஏண்டா வேண்டி கொண்டு வரவங்களெல்லாம் இங்கே தம்பி இந்த பாலை செக் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி நான் ஃப்ரீயாக செக் பண்ணி கொடுத்து பாலில் தண்ணி இருக்குன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவையில் எங்கட கடையை தான் வந்து கஸ்டமராக வந்து வாங்கினேன். நாங்கள் ஒரு சில இடத்துல வேண்டாங்க பால் தண்ணி காய்ச்சி ஊற்றினா அப்படி இருக்குமா? அப்படிதான் இருக்கு. அது என்ன சொல்லுங்க, இப்போ பெருசாக ஒருத்தரும் கவனிக்கிறதும் இல்லை, கேஸ் எழுதுறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ எங்கட இதில் வந்து இந்த இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா தரமாக விற்றா தான் நாளைக்கும் சனம் தேடி வருமெண்டு. இவங்க மற்ற இடங்கள் அப்படி இல்லை. அவங்களும் ஒன்றும் செய்யலைன்னா அவங்களுக்கு சம்பளம் குறைவு. இப்போ 15,000 தான் சம்பளம், 15, 18 தான் சம்பளம். 18,000 சம்பளத்துக்கு நீங்கள் நிற்பீங்களோ இல்லை? ஒரு குடும்பத்தை பார்க்கலாமோ இல்லை? அவனை என்ன செய்வான்னு தண்ணியை தான் ஊற்ற பார்ப்பான். நாங்களும் அப்படி இருந்தில்லை. சம்பளம் வழியாக கொடுக்குறோம், மற்ற பால்களும் கூட விற்கிறபடியாக தரமாக விற்கிறோம், சனம் தேடி வருகுது, இரவு பகலாக வச்சு விற்கிறோம். இப்போ இந்த நேரம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் பூட்டியிருக்கும் பால் கடை. நாங்கள் டைமுக்கு தான். நாங்கள் அப்படி இல்லை, ஃபுல் டைமாக திறந்து வச்சுருக்கிறோம். ஓ, மாட்டுக்கு தெரியாதானே மே தினம் எது போயா எது கொரோனா எதுண்டு. அதனால விடிய 5:45 5:30 திறந்துருவேன். பூட்டுறது 9:30 தொடர்ந்து திறந்துருக்கேன். எல்லா கடையும் அப்படி தானே? 5 பிராஞ்சும் இந்த பிராஞ்ச் மட்டும்தான் அப்படி. மற்றதில் ஒரு வேறு டைமுக்கு ஏற்ற மாதிரி இடையில 2 மணிக்கு லீவ் கொடுக்கும். மற்றது இப்போ உங்களுக்கு எதிர்கால இலக்குன்னு சொல்லியிருக்கும் தானே? அப்போ என்ன இலக்குகள் இருக்கு? எதிர்கால இலக்கு வந்து இப்போ இந்த ஏடிஎம் மிஷினுக்கு கதைச்சிருக்கேன். பால் ஏடிஎம்னு சொல்லி அந்த மிஷின் இந்தியாவில் இருக்குது. 12 லட்சம் ரூபா. ஆக அது அங்கத்திய காசுக்கு 4 மடங்கு 5 மடங்கு வாங்கணும். 3.5 மடங்கு இப்போ குறைஞ்சிட்டு காய்ச்சி கொண்டு இருக்கிறேன். அது சரி வந்துட்டு சொன்னால் ஏடிஎம் மிஷினில் போட்டு விட்டா வேலை ஆடுறது தேவையில்லை, ஒருத்தரும் தேவையில்லை, ஒரே ஒரு டிரைவர் இருந்தால் காணும். பாலை கொண்டே மிஷினில் இன்புட் பண்ணி விட்டா ஆக்கள் காசை போட்டு வழியில் எடுக்கலாம். இன்னும் இலங்கைக்கு வேறே இல்லை. ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணால் போய் தண்ணி இறக்கையில இல்லை. அதெல்லாம் சரியா இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் எல்லாம் சரியா இருக்கும். அதில் மீட்டர் எல்லாம் காட்டும், பெட் காட்டும், எதுனாலும் காட்டுறதெல்லாம் காட்டும். காட்டிக்கொண்டே இருக்கும். எவ்வளோ காசு போடுறோமோ அவ்வளோ காசுக்கு பால் வரும். 5 ரூபா 10 ரூபா போட்டாலும் அங்கே அவ்வளோத்துக்கு பால் வரும். பாலுக்கு ஏடிஎம் இந்தியாலாம் ஃபுல்லாக வந்துட்டுது. இந்தியா இப்போ காய்ச்சி வந்துருக்கேன். இப்போ ஏதோ இறக்குமதி ஏதோ டெக்ஸ் இருந்தாங்களோ அப்போ அதுக்காண்டி தான் இப்போ இந்த டொபி காய்ச்சிற மிஷின் இந்தியாவிலேருந்து எடுக்கிறேன். அப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுன்னு சொன்னால் அது வந்து இந்தியத்திய காசுக்கு 2, 8, 9 லட்சம் ரூபா முடியுது. அது வந்துட்டேன்னு சொன்னால் அடுத்தது அதைத்தான் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்னு சொன்னால் இங்கே ஒரு சும்மா ஒரு அளவான இடம் ஒன்று எடுத்தா பேங்க் ஏடிஎம் மாதிரி நாங்களும் ஒரு ஏடிஎம்மை போட்டு செய்யலாம். புதுமையாக இருக்குது. இப்போ நீங்கள் தொடங்குவீங்க சில எங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. முதல்ல இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மிஷினரி எல்லாம் கூட போட்டுட்டேன். பால் நெய் எடுக்கிற மிஷின், மற்றது பால் செக் பண்ணுற மிஷின் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ இனி அடுத்த ஆட்டம் அதான் பிரச்சனையில் ஒன்றும் இல்லாட்டி அப்படியே அடுத்ததாக போக வேண்டியா. ஓகே. இப்போ என்னென்ன விலைகள் என்ன கொடுக்குறீங்க? இப்போ இது 1800 அரப்பத்தல் நெய். 1800 1800 ரூபா. இது காப்பத்தல் நெய். இது 900 ரூபா. மற்றது இது எல்லாம் மில்க் கவி. என்ன விலை இது? இது 200 ரூபா. 200 ரூபாண்ணே. சாப்பிட்னா அவ்வளோத்துக்கு அந்த என்ன சொல்கிறது, இந்த சிலடங்களில் அந்த மாவை கலந்து உடையும். இது நசீவட்டு உடையுது. இது சரி பாலில் செய்கிறபடியா. இப்போ இதை விட இன்னும் டேஸ்டாக இருக்கும். இந்த முறை வேலைக்கு ஆகலில் பால்களும் தட்டுப்பாடு. மிளகா மெலிஞ்சபடியா எல்லாம் தயிராக போட்டு கொண்டிருக்கிறாங்க. மிளகாக்காரருக்கு மோர் மிளகாக்காரருக்கு பன்னீர் அண்ணே. என்ன விலை என்ன இதுன்னா? இது கொழுப்புள்ளது 600 ரூபா. கொழுப்புள்ளது 1/4 கிலோ 600 ரூபா. கொழுப்பு இல்லாத இருக்கா? கொழுப்பு இல்லாத 1000 ரூபா கிலோ. 1000 ரூபா கிலோ. கொழுப்பு இல்லாத பெருசாக டேஸ்ட் இல்லை. இதுதான் டேஸ்டாக இருக்கு. இந்தாங்க டேஸ்டாக இருக்கும்.
இப்போ எல்லா இடமும் இப்போ கொழுப்பு இல்லாதான் விற்கிறாங்க. நாங்களும் அதை சொல்லி விற்கிறோம். என்ன வித்தியாசம் பண்ண டேஸ்ட் மட்டும் தானே? டேஸ்ட்டு கொழுப்பு இல்லாதே வாங்கி சாப்பிட இருக்கும், மரக்கட்டை மாதிரி ரஃப்பாக இருக்கும். ஆனால் இப்போ சில கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் இந்த வருத்தங்கள் இருக்காங்க, ஆசைக்கு வேண்டி சாப்பிடலாம். இல்லை அவையில் இந்த கொழுப்பு இல்லாத வேண்டி சாப்பிடலாம் வேண்டாம். இதில் கொழுப்பு சத்து இல்லை, நெய் இல்லை. அதில் விஷயமா தான் நெய் இல்லாத, நெய் இருந்தால் சொத்தாக இருக்கும், நெய் இல்லாட்டி மரக்கட்டை மாதிரி இருக்கும். அது அந்த கல்யாண மண்டபக்காரர் அந்த அவையெல்லாம் எடுப்பினோம் கூடுதலா. மற்றாக்கள் இப்போ வீட்டு துவைக்கிட்டா இதெல்லாம் நல்ல டேஸ்டா இருக்கும். எல்லாம் ஓப்பனா சொல்றீங்க, சொல்லி வைக்கிறீங்களே. இல்ல சில இடங்கள் சொல்ல மாட்டேன் தானே. சில பேர் இதே கொழுப்பு இல்லாத 2000 ரூபாய் விற்கிறாங்க. டவுனுக்கு போய் கேட்டீங்கடா, கொழுப்பு இல்லாத பன்னீர் 1000 ரூபாய். உண்மையா என்ன அதுல இருக்கிற சத்துக்கள் எல்லாம் நெய்யா வந்தா மிச்சம் அது வெறும் சக்கை தான். அதே 1000 ரூபாய் விற்கிறாங்க கிலோ. காய்ச்சல செலவு, ஒரு ஆள் சம்பள செலவு இருக்கு தானே. அப்ப 1000 ரூபாய் விற்கிறாங்க. அதே 2000 ரூபாய் விற்கிறாங்க டவுனுக்குள்ள. நான்ஃபெட் பாலும் விற்கிறாங்க. நான்ஃபெட் பால்னா இப்போ சில பெருத்தக்கார டயபெட்டிக் ஆட்டுப்பால் விற்கிறாங்க. மற்ற காளான் விற்கிறாங்க. காளான் ஆட்டுப்பாலும் இருக்கு உங்கள்கிட்ட? ஆட்டுப்பாலும் எடுக்கலாம். என்ன விலை போகுது ஆட்டுப்பால் லிட்டர்? லிட்டர் 420 ரூபா லிட்டர். பசுப்பால் 240 ரூபா. தரமான பால் வெளியிடங்கள்ல 230 விற்கிது, 220 விற்கிது. இப்போ எங்கள்கிட்ட பால்காரருக்கு நாங்கள் விலை கூட கொடுக்குறபடியா 240 தரமா விற்கிறபடியா சிரமம் வந்து வாங்குவோம். இல்லாட்டி இவ்வளோ பால் நாங்கள் வெஜ்ஜு தேக்கி கொண்டிருக்கோம். அது சரிதான். இப்போ சொன்னீங்க இப்போ இந்த பால் எடுக்கலாம் கஷ்டம்னு சொல்லி இப்போ பார்க்குறாங்களா தாங்கள் ஆடு வளர்க்கிற மாடு வளர்க்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு கொண்டு தரலாமா? பால் எங்களுக்கு எந்த நேரமும் கொண்டு வந்துடலாம். நல்ல பாலாக இருந்தால் சரி, செக் பண்ணி ஓகே சொல்லி சொன்னால் நாங்கள் தூரம் பண்ணா நாங்கள் வந்து எடுக்கிறோம். மட்டுக்கோட்டை, சுழிபுரம் அங்க எல்லாம் எடுக்கிறோம். வந்து எடுப்பீங்களா? அங்க போய் எடுக்கிறோம். பெரிய தொகை பால்கள் ஒரு 40 லிட்டர் குறைஞ்சது இருக்கும். சின்ன சின்ன பால்னா இங்கே உடனே தான் நாங்கள் எடுப்போம். இல்லாட்டி யாராவது ஒரு ஆக்கள் இப்போ ஒரு தங்களுக்கு ஒரு லாப நோக்கோட ஒரு வேலை வாய்ப்போட நாங்கள் அந்த சும்மா உதாரணமாக அளவட்டி என்ற ஒரு எடுத்தா அதுக்கு ஆக்கள் சேர்த்து தெரிவினமாக இருந்தால் நாங்கள் அதை போய் எங்களை வாகனத்தை விட்டு எடுப்போம். அவைகளுக்கும் ஒரு கமிஷனாக போயிடும். அங்காலெல்லாம் பால் விலை குறைய தான் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு விலையை சொன்னோம்னா இந்த விலைக்கு அவையில் கலெக்ட் பண்ணி தெரிவினோம்னா அவைகளுக்கும் ஒரு வேலை வாய்ப்பாக போயிடும். நாங்கள் போய் பால் எடுக்கலாம். இப்போ பால் கையான தேவையாக இருக்குது. பேசாமல் வன்னி பக்கம் போவோம்னு பார்க்குறோம். வன்னி பக்கம் அங்கே நிறைய பேர் வளர்க்கிறோம். அங்கே எல்லாம் இங்கே என்ன ஒரு என்ன சொல்றது, மாடு வளர்த்தால அது ஒரு இதே மாதிரி என்ன குறைவான தொழில் மாதிரி நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் அங்கே அப்படி இல்லை, அதுகளுக்கு வாழ்வாதாரமே தான். அங்கே பெரிய இடங்கள் இருக்குது மேயறதுக்கு. இங்கே அப்படி இல்லை, வேற புல்லுகள் எல்லாம் கிடக்குது. இங்கே அவ்வளோத்துக்கு வசதியும் இல்லை. மற்றது இப்போ ஆடு மாடு வளர்க்குறவனையே பக்கத்து வீட்டுக்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். தன்னால் இருக்கையில் அதான் மணக்குது அதன்றது இதன்றது. அவன் மாடு வளர்ப்பையே விட்டுட்டு போகிறான். அப்போ என்னென்று நாடு முன்னுக்கு வரும். எல்லாரும் கவர்மெண்ட் வேலையும் ஆஃபீஸ் வேலையும் செய்யறா. யார் வயல் நடுறது, யார் ஆடு மாடு வளர்க்குறது. அதான் இது வெளியிலெல்லாம் விற்கிறது இந்த அளவுக்கு தான் விற்பினோம். இப்போ நாங்களும் அதே பாலை வச்சோம் பார்க்குறேன். ஃபுல்லாக தான் விடுறது. இது இப்போ இறங்கின முடியாது. இதை விட ஃபுல்லாக தான் இருந்திருக்கு, கொஞ்சம் இறங்கி இருக்குது. ஃபுல்லாக தான் விடும். நீங்கள் வெளியில் வேண்டாம் பார்க்கலாமுக்கா. இங்கே விட்டுருப்பீங்க ஒரு நெய், இதுக்கு விட்டுருப்பீங்க. இதுக்குள்ளேயே ஜெயமான காசுக்கு நிற்குது நெய். நாங்கள் அப்படி குறைக்கவும் மாட்டோம், தரத்தாலையும் குறைக்க மாட்டோம். பார்க்க தெரியுது ஒரிஜினல் பிடிக்க மாட்டோம். வாசம் இப்போ பிடிக்க மாட்டோம். நல்ல வாசம் அடிக்க. இல்லை இல்லை நீ மூக்கில் ஆப்பிடுறேன். நெய் விட்டு தோசையை மெல்லிசா சுட்டு ஊற்றி முருகல் தோசை அப்படி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்ல வாசம் அடிக்குது. சில இடங்கள் இந்த குட்டி பத்து பண்றோம் நாங்கள் சில சமைக்க இந்த குட்டி பத்து பண்றோம் ஒரு வாசமே இருக்கா. நெய் ஒன்று யோசி வெண்ண மே கிடக்கு. அது நெய் இப்போ யாழ்ப்பாணத்துல இல்லை, இது பெரிய கதை. இது ஒருத்தரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்போ ஒரு கடையே இருக்கும், அவங்கெல்லாம் நெய் செய்கிறது. ஆனால் அவங்கள்ட்ட எந்த விதத்தாலையும் பால் வராது. பால் இருக்கிறவன்கிட்ட தான் நெய் இருக்கும். உண்மையாக யாழ்ப்பாணத்துல ஒரு 2 இடத்துல நெய் நெல்லம். எங்கட நெய் நெல்லம், மற்றது ஜால்கோண்ட நெய் நெல்லம். அதெல்லாம் நாங்கள் போட்டி தான், எங்களுக்கு மற்ற இதெல்லாம் போட்டி தான். ஆனால் 2 பேரும் தான் நெய் நெல்லம், மற்ற எல்லாருமே கலப்படம். மிச்சம் எல்லாருமே கலப்படம் தான், சும்மா பேக்காட்டி கொண்டு இருக்கிறாங்க. எல்லாம் கலக்குறாங்கன்றது எனக்கு ஆதாரபூர்வமாக இருக்கு. மற்றவங்களெல்லாம் கலக்குறாங்க, ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. மற்ற மிளக்கறி நெய் என்று சொல்லி ஒன்று வருது. இப்போ கொழும்புலேருந்து வெளிநாட்டிலேருந்து வருது. மிளக்கறி கொழுப்பு, மாட்டு கொழுப்புகள் மிளக்கறி கொழுப்புன்னு வருது. அதை எடுத்து அங்கே டவுனுக்கு போய் வாங்கி
இவங்கெல்லாம் கலந்து போட்டு விற்கிறாங்க. அது ஒரு வாசமும் இல்லை, மெழுகு போட்டு விற்கிறாங்க. அதெல்லாம் கலப்படம். இப்போ அங்கே போனாங்க நிறைய கேஸுகள் அங்கே கோர்ட்ஸில் வந்து நிற்கும். இப்படி நெய்யில் அதை கலந்தோம் இதை கலந்தோம். நான் எங்கட நெய் வந்து செக் பண்ணி பார்த்தேன்னா ஒருத்தரும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை இப்போ நீங்கள் அதே துறையில் இருக்கிறதால கூட தெரியும் என்னென்ன செய்வாங்க என்ன செய்வாங்க பார்க்குறாங்களா தெரியாது. நாங்கள் போனோன்னா போத்து கிடக்கா இந்த கலரில் இருக்கா வந்து போயிடுவோம். இப்போ ஏன்னா இங்கிட்ட பால்களில் வந்து பெருசாண்டு கொழுப்பு தன்மை குறைவு. அப்போ நெய் உற்பத்திகள் காணாது. இப்போ நாங்கள் இப்போ பெருந்தொகையாக எங்களுக்கு பால் வரபடியாக எங்களுக்கு நெய் தாராளமாக வருது. எங்களுக்கு மோர் விற்கிறது. மோர் விற்க எங்களுக்கு நெய் அது ஃப்ரீயாக வந்து கொண்டே இருக்கு. மற்ற இடங்கள்ல பால் விற்கிறவன் மோர் விற்க மாட்டான். அப்போ அவங்கள்ட்ட எல்லாம் நெய் வராது. மற்ற இடங்கள் வேற பால் பண்ணையில் கூட மோர் விற்கப்படுறாங்க. என்னென்ன கேட்டால் மோர் மத்தியானத்தில் விற்கிறது. இவங்களோட நேரத்துக்கு மத்தியானத்துக்கு சரி வராது, கடை கூட்டிடுவாங்க. அப்போ நெய் வராது. அப்போ எங்கள்கிட்ட மோர் விற்கிறபடியாக ஊருப்பட்ட நெய் இருக்கு. சரி சரி கட்டாயம் தேவையான சொன்னா தர பண்ணுவேன். நீங்கள் வெளிநாட்டுக்கும் கொடுப்பீங்களா? இப்போ வெளிநாட்டுக்கார பார்சல் போட்டு விடுவீங்களா? குறிப்பாக நீங்கள் புலம்பெயர் நாள்லேருந்து நல்ல நெய் தேவைன்னு சொன்னால் தொடர்பு வரலாம். நம்ம கீழாடுக்கு வரத்தக்காரருக்கு கூடான்னு சொல்கிறாங்க. இது பசு நெய் தொடர்பு வரலாம். சரி என்ன பட் அண்ணா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பாய்ந்திருப்பார். உண்மையாக ஓப்பனாக சொல்கிறீங்க நிறைய விஷயம். நன்றி நம்ம உங்களை முயற்சிக்கு வாழ்த்துக்கள். மேலே மறந்து போகணும் இன்னும். ஓகே மற்ற அண்ணாண்ட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் போட்டுக்கிறோம். நீங்கள் யாராச்சும் விட்டு ஆடு மாடு வளர்க்குறீங்கன்னு சொன்னால் பால் பணம் கொடுக்கலாம்னு சொன்னால் கொடுத்துக்கோ. நம்மகிட்ட வேலை வாய்ப்புக்கும் இருக்கேன். வேலை வாய்ப்புக்கு எங்களுக்கு தேவைன்னு சொன்னால் தொடர்பு வந்துட்டு என்ன சொல்லி வந்து வரலாம். ஓகே நன்றி தேங்க்ஸ். நீ குடிக்க இந்த ஒரு தான் கட்டாயப்படுது இல்லை அண்ணா. ஒட்டி ஒரு மோர் தான் அண்ணா. ஒரு மோர் உண்டு யாருக்கு குடிக்க நான் மட்டும் குடிக்கணும். சரி நீ குடிக்காதையா? இல்லை போ அண்ணா ஒரு மைக் இல்லை பரவாயில்ல கோவிச்சாமா நான் சொல்கிறேன் பாரு. மோர் குடிக்காம போனால் கோவிப்பீங்களா? இல்லை இல்லை அண்ணாக்கு வாயில் இல்லைன்னு வந்த நீ ஓமன் தெரியாடுற இப்படி இப்படி ஒரு ஸ்பெஷல் மோரும் இல்லை. மோர் முடிஞ்சுதாங்க அந்த விவரத்துக்கு என்னென்ன காட்டிக்காய் குடித்தா இதான் மேலே கடா அண்டைக்கு அவங்க சரி வேறு சிவாக்கு மதுராஜிக்கும் தயிர் குடிச்ச மாதிரி குளிர்மையாக இருக்கடா. குளிர்மையாக இருக்கும். உனக்கு வயதுக்கு எரியுமே எரியும் எரித்தமானும். சரி ஃபார்மாக இருக்குன்னு சொல்லட்டா நீ சொல்லாட்டியும் அது வேறு மாட்டேன். ஆனால் இன்னொரு மோர் தாங்கண்ணா குடுக்காட்டியும் பரவாயில்ல. நீ சொல்லித்தான் ரெண்டு மோர் மடி குடிக்கிற வச்சுறேன் இந்த மாசம் வேணாம். உனக்கு வேணும் நண்பன் பாவம் ரெண்டை குடிச்சிட்டு இப்போ கதையை மாத்துறேன். சாரி நல்லா ஏன்டா தட்டி ஊத்துற நல்லா இருக்கு. ரெண்டு மடி போட்டு சரி என்னமே கிடையாது. ஓவர் போய் இல்லாமல் அந்த கணக்காக இருக்கு. எங்களை கஷ்டம் விளம்புங்க முடிஞ்சு கஷ்டம்லாம் முடிஞ்சு நீ வந்த உடனே குடிச்சிருக்கணும். சர்பத்தையும் குடிச்சு மோரையும் குடிச்சு என்னடா இது இதோ இல்லாட்டி எல்லாம் மல்றாத்தனங்களா குரு புளிப்பான அளவான புளிப்பு கணக்கு இல்லைண்ணா. அந்த மேலே வெங்காயம் இன்னும் நல்லா இவனா எங்கள்ட டைம் முடிஞ்சு அது வேண்ட போயிடணும். அது திரும்ப வேணும் வெங்காயம் வேற எடுத்துட்டு ஓடிக்க போறேன். சரியா இதான் பெட் பாலில் தண்ணி இழந்திருக்கோம் இல்லையா ஒன்று பார்க்குறதுக்கு. இந்தியாவிலேருந்து எடுத்த மிஷின் உண்டு. இலங்கையிலேயே இல்லை இந்த மிஷின். இலங்கையில் உங்கள்கிட்ட மட்டும் தான் இருக்கு. இது இப்போ ஒரேதான மிஷின் இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஆனால் இப்படி பிரிண்டர் இது பிரிண்டர் இது தனித்தனியாக இருக்குது. இங்கே சிலங்கள் இருக்கிறதுல இது புறம்பா இது புறம்பா இருக்குது. இது சாம்பிள். இது சாம்பிள் கப்புக்கு 20 ml சாம்பிளில் இவ்வளோ தண்ணி கலந்துருக்குன்னு பார்க்கணும். அதுக்கு முதல் இது ஸ்ட்ரைட்டர் இது பாலை கிளக்கி தரும். சீனியல் உப்பு இருந்தால் தண்ணியல் எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணி எல்லாத்தையும் ஒரு சவுண்ட் ஒன்று வரும்பாங்க. பாலை கிளக்கும் அதில். இது சாம்பிள் இதான் உறிஞ்சி டெஸ்ட் பண்ணி என்ன பால்னு காட்டுங்க. இப்போ மிக்ஸ் பால் கலப்பு இருக்கோ இல்லையோன்னு பார்க்குறதுக்கு எருமை பால் பசு பால் நீங்கள் செட் பண்ணணுமா? இல்லை செட் பண்ண தெரியல, ஆட்டோமேட்டிக்காக செட் கண்டுபிடிக்குமா? அதனால் இது கண்டுபிடிக்கும்.
இப்போ என்ன டெம்பரேச்சரில் இருக்குன்னு இப்போ காட்டும் பால் பால் இப்போ கறந்த பாலோ இல்லையோண்டு இப்போ என்ன டெம்பரேச்சர் 37.4 எல்லாமே கண்டுபிடிக்கலாம் ஒரு பாலை கொண்டு வந்தால் அக்டிவேட் ஆளுகளை பேசி சொல்லுவீங்க இப்போ செக் பண்ணி சொல்லுவோம் இப்போ ஓடுது ஓகே இது டிஸ்பிளேல வேணும் இப்போ இது எவ்வளோ பால் இருக்குது இது என்று ஃபேட் இது வாட்டர் 0.0 தண்ணி கலக்கையில் தண்ணி கலக்கையில் இதில் டபுள் தரம் என்ட்ரா கொடுக்க மேலே பிரிண்ட் இதில் வரும் பிரிண்ட் வரும் அப்படி இதில் பார்த்தா தெரியுமா என்ன மாதிரி இதில் ஃபேட் இருக்குது 4 இது ஃபேட் இது எஸ்என்எஃப் பண்ணுறது கொழுப்பு இல்லை 8.62 மீட்டர் இருக்குது 28 மீட்டரும் காட்டும் மற்றது தண்ணி இங்கே எவ்வளோ தண்ணி விட்டுக்குன்னு காட்டும் மெட்டட் வாட்டர் 0.0 என்ன விலை இந்தியன் விலைக்கு அது விலைகள் வரும் அதெல்லாம் கணக்குகள் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஃபுல் இது இது ஒரு அப்புறம் செக் பண்ணி போட்டு இந்த அதை கழுவி விட்டா சரி இல்லாட்டி இந்த அடுத்த ரீடிங் பிளாக் பண்ண